கிரியேட்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் பிளஸ். நான் உங்கள் பிரபு. இன்றைக்கி என்ன விஷயங்கள் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே மொபைல் இருக்கும். மொபைலோட பேக்கில் வந்து நமக்கு தேவையான டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வெளிச்சத்தில் டிசைன் மாதிரி தெரியும். இதுவே இருட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த பர்டிகுலர் டிசைன் வந்து க்ளோ ஆகும். டிசைன் மட்டும் கிடையாது, உங்களுக்கு தேவையான பேர் கூட உங்கள் மொபைலோட பேக்கில் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நார்மலாக வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மாதிரி தெரியும். இதுவே நைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டே உங்கள் மொபைல் தனியாக க்ளோ ஆகி தெரியும். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த க்ளோயிங் மெத்தடை வச்சு அயன்மேன் பேட்ச் இந்த மாதிரி பல விஷயங்கள் டார்க்கில் க்ளோ ஆகிற மாதிரி வந்து செய்ய போகிறோம். இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த க்ளோயிங் மொபைல் டிசைன் நீங்கள் செய்கிறதுக்கு கண்டிப்பாக உங்கள் மொபைலோட பேக் கவர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் செய்கிற டிசைனை இது உள்ளே வைக்கிறப்ப உங்களுக்கு வெளியே தெரியும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் கலர் A4 ஷீட் எடுத்துக்கோங்க. உங்கள் மொபைலை சென்டராக வச்சுட்டு உங்கள் மொபைலோட மெஷர்மெண்ட்டை பென்சிலால் மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் A4 ஷீட் வந்து தேவை. இதுலேயும் நம்ம மொபைல் டிசைனை கரெக்டாக சென்டராக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இந்த ரெண்டு ஷீட்லேயும் இருக்கக்கூடிய பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ண பிளாக் ஷீட்டை உங்கள் மொபைலோட பவுச்சுக்குள்ளே வச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க. கூடவே நான் அந்த ஒயிட் ஷீட்டையும் வைக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம மொபைலை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த பேக் கவரில் அந்த கேமரா பார்ட் மட்டும் நான் கட் பண்ணி எடுக்கணும். அதனால் உள்ள பென்சில் மூலிமா மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு ஷீட்லேயும் கேமரா கட் அவுட்க்கு நம்ம மார்க் பண்ண இடத்த கட் பண்ணி எடுத்துக்கணும். கேமரா கட் அவுட் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒயிட் ஷீட்டை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா PNG இமேஜ் எந்த டிசைனில் வேணால் உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு என்ன டிசைன் வேணுமோ அதை சர்ச் பண்ணி PNG அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நிறைய இமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ஏதாவது ஒன்று வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இந்த டிசைனை அந்த பிளாக் ஷீட்ல அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கார்பன் ஷீட் தேவை. அந்த டிசைன் ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரியே கார்பன் ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்பன் ஷீட்டை கீழே வச்சுட்டு டிசைன் ஷீட்டை மேலே வச்சுட்டு செல்லோ டேப் மூலிமா லைட்டாக வந்து ஒட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த டிசைன் ட்ரா பண்ணுறப்ப அது நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் செல்லோ டேப் லைட்டாக ஒட்டுறோம். ஸோ ஒட்டிட்டு அந்த டிசைன் ஷீட் மேலேயே கொஞ்சம் அழுத்தி பென்சில் மூலிமா ட்ரா பண்ணீங்க அப்படின்னா கீழே கார்பன் ஷீட் இருக்கனால நீங்கள் ட்ரா பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படியே கீழே இருக்கக்கூடிய அந்த பிளாக் பேப்பரில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபுல்லாக வரைஞ்சதுக்கு அப்புறம் இதில் இருக்கக்கூடிய அந்த டேப் எடுத்துட்டு கார்பன் ஷீட்டையும் டிசைன் ஷீட்டையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஷீட்டில் அந்த டிசைன் வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவுட்டரில் ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இதே மாதிரி டிசைனில் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடம்லாம் க்ளோ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பார்ட்டை மட்டும் அந்த டிசைனில் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் அந்த டிசைன் வந்து அந்த பிளாக் ஷீட்டில் அப்படி தான் தெரியும். இதை நீங்கள் ஒயிட் பேப்பரில் வைக்கிறப்ப கிளியராக நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் உங்களுக்கு க்ளோ ஆகணும் அப்படின்னா க்ளோயிங் டேப் வந்து தேவை. இதை வந்து க்ளோயிங் அட்ஹெசிவ் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேப் வந்து நார்மலாக இப்படி தான் இருக்கும். இந்த டேப்பை நீங்கள் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு க்ளோ ஆகும், ரேடியம் மாதிரி. இந்த டேப் வந்து எங்கே கிடைக்கிது அப்படின்னு தெரியல. நான் வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட அஃபிஷியல் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த டேப்பை நம்ம ஒயிட் ஷீட்டில் வந்து ஒட்ட போகிறோம். அந்த டிசைன் எவ்வளோ தூரம் வருமோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய டேப்பை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் அந்த டிசைன் ஃபுல்லாக கவர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேப்பை நான் வரிசையாக வச்சு பார்க்குறேன். 3 டேப் இருந்தால் அந்த டிசைன் ஃபுல்லாக எனக்கு கவர் ஆகுது. அதே மாதிரி ஒயிட் ஷீட்டில் தான் அந்த டேப் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு தெரியறதுக்காக மேலே நீங்கள் டிசைன் செஞ்ச அந்த ஷீட்டை வச்சு டாப் அண்ட் பாட்டம் அதுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு அப்போ தான் எந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக ஒட்டணும், அதாவது அந்த ஒயிட் ஷீட்டில் எந்த இடத்துல ஒட்டணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த க்ளோயிங் டேப்பை கீழே ஒயிட் ஷீட்டில் வரிசையாக ஒட்டிக்கிறோம். கேப் இல்லாமல் கண்டிப்பாக ஒட்டிக்கோங்க. அந்த க்ளோயிங் டேப் ஒட்டினதுக்கப்புறம் மேலே அந்த பிளாக் ஷீட் எடுத்து வச்சு பாருங்கள். அந்த டிசைன் ஃபுல்லாக கவர் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய 50 ஸ்டிக் மூலிமா அந்த ஒயிட் ஸ்டிக் ஃபுல்லாக கம்மை தடவி மேலே அந்த பிளாக் பேப்பரை எடுத்து ஒயிட் ஷீட் மேலே வந்து ஒட்டுறோம். இந்த பிளாக் ஷீட் ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே உங்களுக்கு அந்த டிசைன் இருக்கோ அங்கே மட்டும்தான் நமக்கு க்ளோ ஆகும். மற்ற இடத்துலலாம் அந்த டேப்பை வந்து இந்த பிளாக் ஷீட் வந்து கவர் பண்ணிடும். இது உங்களுக்கு டிசைன் மட்டும் இல்லை, நான் இன்னொரு ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ப்ளஸ்ங்கிறத பிளாக் ஷீட்டில் எழுதி கட் பண்ணியிருக்கேன். கீழே ஒயிட் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா எங்கே அந்த மிஸ்டர் ப்ளஸ் லெட்டர் வருமோ அங்கே மட்டும் டேப் ஒட்டிட்டு இதையும் அந்த ஒயிட் ஷீட் மேலே ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லெட்டர்ஸ் கூட நைட்டில் க்ளோ ஆகிற மாதிரி செய்ய முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது பேட்சஸ் செய்யணுன்னாலும் நீங்கள் செய்யலாம். நான் ஒரு கார்ட்போர்டில் ரவுண்ட் ஷேப் வந்து கட் பண்ணியிருக்கேன். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி பின்னை வந்து க்ளூகன் மூலியமாகவும் ஃபெவிகால் மூலியமாகவும் ஒட்டியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோயிங் டேப்பை வந்து ஒட்டியிருக்கேன். இந்த க்ளோயிங் டேப் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ரவுண்ட் ஷீட் வந்து கட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அயன்மேனோட ஹார்ட்டில் க்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஷேப்பை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதையும் இந்த க்ளோயிங் ஷீட் மேலே ஒட்டினீங்க அப்படின்னா எங்கெல்லாம் உங்களுக்கு கேப் இருக்கோ அந்த இடம் மட்டும் க்ளோ ஆகும். அவ்வளோதான், நீங்கள் செஞ்ச அந்த டிசைனை டிரான்ஸ்பரண்ட் பவுச்சுக்குள்ளே வச்சுட்டு உங்கள் மொபைலில் இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால அந்த டிசைன் வந்து அப்படியே நமக்கு வெளியே தெரியும். உங்களுக்கு டார்க்கில் க்ளோ ஆகிறப்ப ரொம்பவே பவராக தெரியணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் பண்ண அந்த க்ளோயிங் டேப்பை ஒரு லைட்டுக்கு முன்னாடி வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லாக இதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு டார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா பளிச்சுன்னு க்ளோ ஆகும். ஸோ இப்போ இது எல்லாமே முடிச்சாச்சு. இது நைட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். இந்த டேப்பை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம். எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குது. நைட் டைமில் அந்த சுவிட்ச் போர்டு எங்கே இருக்குன்னே தெரில அப்படின்னா ஜஸ்ட் இந்த டேப்பை சுவிட்ச் போர்டோட பார்டர்ஸ் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சுவிட்சஸ் எல்லாமே சின்ன சின்ன டேப்பாக ஒட்டிட்டீங்க அப்படின்னா டே டைம்லேயும் லைட் எரியறப்பையும் இந்த டேப் ஃபுல்லாக அந்த பவரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன். நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்க டைமில் ஈஸியாக நீங்கள் சுவிட்ச் போர்டு அதுக்கப்புறம் சுவிட்சஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த விஷயங்கள் நீங்கள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா adhesive க்ளோயிங் டேப் வந்து வேணும். அதோட அஃபிஷியல் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது நிறைய வரும். ஒரு டேப் வாங்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ யூனிக்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒருத்தராக்காவது ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். வேறு என்ன ப்ராஜெக்ட் நம்ம சேனலில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம தொடர்ந்து மேக் பண்ணிகிட்டே இருப்போம். அது எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ப்ளஸ். நான் உங்கள் பிரபு.